இரண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டைகளை ஒப்படைக்க மக்கள் சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே ஐயசாமிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. சுமார் 2000 குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தின் வரைபடம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனதாகவும் கிழிந்து போனதாகவும் கூறப்படுகிறது. எனவே புதிதாக வரைபடம் வழங்க வேண்டிய பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் கிராம மக்கள் புறப்பட்டு சென்றனர். 6 வருட காலமா எங்களுக்கு எங்க ஊரோட மேப்பு வரைபடம் காணா போச்சுங்கிறாங்க, கிழிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க சென்னையிலையும் போய் பார்த்தோம். அந்த ஆபீஸ்ல லியரோவை பார்த்தோம், தாய்சாரை பார்த்தோம். ஒண்ணு எங்களுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நீங்க மனு கொடுத்துருக்கோம், அவங்களும் ஒரு சரியானபடி இது பண்ணல. இன்னைக்கு நாங்க ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த வரைபடம் மேப்பு இல்லாதனால. அதனால சரியானபடி எங்களுக்கு ஒரு விடை கிடைக்கலன்னா நாங்க மறியல் போராட்டம் பண்ணுவோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலாம் நாங்க ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கோம். சுமார் 1500 பேர் நாங்க வாழ்றோம். ஆண்கள் பெண்கள் மொத்தம் ஒரு 1500 பேர் வாழ்றோம். இதனால பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. தெருக்கு சாக்கடை வந்தது வரைபடத்துல அளவு தெரியாம சாக்கடை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி பைப்பு பிரச்சனையா இருக்கு. இந்த வரைபடம்னால பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க இப்ப வந்திருக்காங்க, இப்ப அமைச்சர்லாம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் கோரிக்கை சொல்லி எங்களை ஒரு விடுதலை பண்ணி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.